லைஃப் டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ராகு திசை. ராகு திசையை பொறுத்த மட்டும் நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தேன். ராகுவை பொறுத்த மட்டும் ராகு இருக்கும் வீட்டதிபதி ஆட்சியாக இருந்துட்டாருன்னா அந்த திசை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, கடக லக்னம் ராகு திசை 10ல் மேஷத்தில் ராகு இருக்கிறாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லியிருக்கிறாரு. அதை பொறுத்த மட்டும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது, அது சுபத்துவமாக இருக்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு சாட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்துக்கோங்க, அவர் சொல்ல வர கமெண்ட்ஸில் சொன்ன மாதிரி லக்னத்தில் சனி சொல்லியிருக்காரு, 1, 2, 3ல் செவ்வாயும் குருவும், 4ல் கேது, 10ல் ராகு. இதுதான் அந்த அமைப்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கும் வீட்டதிபதி ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். ராகு எங்கே இருக்கிறாரு? செவ்வாயோட வீட்டில் இருக்கிறாருங்க. இந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? அடுத்தது பார்க்க நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ராகு இருக்கும் வீட்டதிபதியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ராகு இருக்கும் வீட்டதிபதி செவ்வாய். அவர் வந்து லக்னத்துக்கு 3ல் இருக்கிறாருங்க. இவர் 3ல் இருந்தாலும் புதனோட வீட்டில் இருக்கிறாருங்க. புதனோட வீட்டில் இருக்கிறாரு. பகை வீடாக இருந்தாலும் 3ல் மறைவு ஸ்தானம் தான். அதுலேயும் முக்கியமாக குருவோட சேர்ந்துருக்காரு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ராகு இருக்கும் வீட்டதிபதி இங்கே ஆட்சியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இல்லை ஆட்சியாக இல்லைங்க, எனக்கு வந்து சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பேசுகிறோம். சுபத்துவமாக இருந்தால் அப்போ ராகு இருக்கும் வீட்டதிபதி சுபத்துவம். ஒரு வகையில் ஒரு 50 மார்க் போட்டுடலாம். ஆனால் அடுத்தபடியாக இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இந்த ராகுவை எப்போவுமேங்க சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடாது. சனியும் செவ்வாயும் பார்க்கக்கூடாதுன்னா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருந்தால் டைரெக்டாக பார்ப்பார், இங்கே இருந்தால் 10ஆம் பார்வையாக பார்த்துருவார். இப்போ இந்த ராகுவை யார் பார்க்குறாங்க? சனி பார்க்குறாரு. அடுத்தது செவ்வாய் என்ன பண்ணுறாரு? 8ஆம் பார்வையாக ராகுவை பார்த்துறாரு. மொத்தத்தில் ராகுவை 2 பேருமே பார்த்துடுறாங்க. இந்த 2 பேருமே பார்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு திசை இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேஷ ராகு நல்லது தான் பண்ணுவார். மேஷ ராகு நல்லதான் பண்ணுவாரா இருந்தாலும் இந்த சனி செவ்வாயினுடைய பார்வை இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு திசையில் சனி புத்தி, ராகு திசையில் செவ்வாய் புத்தி. ராகுவுக்கு 6ல், செவ்வாய்க்கு 8ல் ராகு. சுபத்துவமாக இருக்கிறனால ரொம்ப பெரிய கெடுதல்கள் கிடையாது. இளைய சகோதரர்கள் சகோதரிகள் அந்த விஷயமாவோ வேற ஏதாச்சும் அந்த வெற்றி சம்பந்தமாக அந்த மாதிரி விஷயங்களை சில பிரச்சனைகளை உருவாக்கும் செவ்வாய். ஆனால் சனி ராகுவும் சனியும் 10ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ராகு திசை சனி புத்தியில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். மொத்தத்தில் ராகு திசை சனி புத்தியும் ராகு திசை செவ்வாய் புத்தியும் பிரச்சனை பண்ணும். மீதி மொத்தமாக சொல்லும்போது இந்த ராகு திசைக்கு ஒரு 50% கொடுக்கலாங்க, 100% கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பாவகிரகங்கள் பார்த்துட்டாங்க. செவ்வாய் குருவோட பார்வை ராகுவுக்கு இல்லை, அதனால அவர் அந்த அளவுக்கு செயல்பட முடியாது. ராகு இருக்கும் வீட்டதிபதி சுபத்துவமாக இருக்காருங்க, அப்புறம் நல்லது தானே பண்ணணும்னா நல்லதாக பண்ணணும். இருந்தாலும் இந்த சனியினுடைய பார்வை அந்த இடத்துல கிடைக்கும். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரிங்க, சனி பார்வை எப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், 3, 7, 10 பார்வை வரும். எந்த கிரகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அந்த கிரகத்தை சனி 3, 7, 10 பார்க்குறாரான்னு பார்த்துக்கணும். நம்ம ரெண்டாவது செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, 7, 8 பார்க்குறாரான்னு பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த விஷயத்த பேச முடியும். இப்போ லக்னத்துக்கு 5, 10 கூடியவர் செவ்வாய், அவர் சுபத்துவமாக இருக்காரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தொழிலில் இதுலலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் ராகு ஒரே இதில் வந்து 10லே இருக்கிறதுனால ராகுல அந்த ராகு திசை சனி புத்திலாம் வரும்போது உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே பொதுவாக வந்து தொந்தரவுகள் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும்னா மெயினான இந்த ராகு திசை சனி புத்தி ராகு திசை செவ்வாய் புத்தி தாங்க ரொம்ப பார்த்து இருந்துக்கணும். மற்ற நேரங்களில் அந்தளவுக்கு கெடுதல் இருக்காது, 50% இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இங்கே வந்து குரு பார்த்துட்டாருங்க, இங்கே இல்லைங்க குரு. குரு வேணா வேற இன்னொரு கிளை போடுறேன், சுக்கிரனை போடுறேன். சுக்கிரன் பார்த்துட்டாருங்க 7ஆம் பார்வையா அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஆனால் என்னதான் இருந்தாலும் ராகு திசை சனி புத்தி கொஞ்சம் ட்ரபிள் பண்ண காசு. இந்த சுபக்கிரகத்தினுடைய பார்வை இருக்கும்போது கொஞ்சம் நல்லா ஆக்டிவ் ஆகும். இதை நீங்கள் முதல்ல பார்த்துக்கோங்க. இவர் கமெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, மற்ற கிரகங்களை பற்றி அவர் சொல்லலை. ஏன்னா அது வச்சு தான் இவர் கொடுத்தது மட்டும்தான் வச்சு போட்டிருக்கேன். இப்படி தான் ராகு திசையை நம்ம கணிச்சுக்கணுங்க. சனி பார்வை செவ்வாய் பார்வை இருக்கக்கூடாது. இருந்தால் அதில் எப்படி கொஞ்சம் பிரச்சனைகள் வருது. அது நாங்கள் நிறைய ஜாதகத்தில் அது பார்த்துட்டோம். உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள்.